Hi everyone. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா how to understanding the candle sentiments. நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு கேண்டலை பார்த்ததுக்கும் இப்போ ஒரு கேண்டில் பார்க்க போறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்க போகுது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கேண்டலை எப்படி பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரியாது. பட் இனிமே நீங்க பார்க்கக்கூடிய கேண்டில்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் பார்க்கணும். பார்த்தாதான் ஒரு மார்க்கெட்டோட அப்ரோச்சபிள் என்ன மாதிரி இருக்கு, நம்மளோட கன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேண்டலை பற்றி தெரியும்னாலும் கொஞ்சம் டைம் கொடுத்து இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இதே மாதிரி வீடியோஸை ரெகுலரா நான் அப்டேட் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஆக்சுவலி நம்ம ட்ரேடர்ஸ் 100% ஃப்ரீ கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இம்பாக்ஷனை கிரியேட் பண்ற மாதிரி ஒரு சர்வீசஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் இல்லாம ஒரு அல்டிமேட் பியூட்டியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் கோர்சஸை ஜாயின் பண்ணி உங்களோட கேபிட்டல் ஃபுல்லி வாஷ் அவுட்டோ இல்லை உங்க கேபிட்டல் ஜீரோ ஆயிடுச்சுன்னா ட்ரேடிங்ஸே இந்த கேபிட்டலை ரீஃபண்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த டேர்ம்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம ட்ரேடிங் கோர்சஸை எடுத்து பண்ணலாம், ஃப்ரீ கோர்சஸை எடுத்து பண்ணலாம், என்கிட்ட ஒரு நல்ல டீசெண்டான கேபிட்டலுக்கு ஒரு 50,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னா கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை உடனே புக் பண்ணிக்கோங்க. லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். ஓகே, லெட்ஸ் கோ டு த டாபிக். ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேண்டலோட சென்டிமெண்ட்ஸை நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படிங்கிறத நான் ஒரு ஃப்ளோ டயக்ராம்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கேண்டில் சென்டிமெண்ட்டை எப்படி பார்க்கறது, ஒரு கேண்டில்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட மொமெண்டமோட ஏரியாவை பிரிண்ட் பண்றதுக்கு பேர் தான் கேண்டில். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பார்க்கக்கூடிய கேண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கும், ரைட்டா? ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் கேண்டில் இருக்கும். ஒன்று பை கேண்டில், இன்னொன்று செல் கேண்டில் அப்படிங்கிற மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் கேண்டில் இருக்கும். ஸோ பை கேண்டலுக்கு கிரீன் கலர்ல இருக்கும். ஸோ கிரீன் கேண்டல்ல ஓகே. இதே செல் கேண்டில் அப்படின்னா என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு கலர் வேரியேஷன்ஸ் கொடுக்குறேன். இந்த கேண்டில் பை கேண்டில், இந்த கேண்டில் பேர் என்ன அப்படின்னா செல் கேண்டில். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் கேண்டில் தான் இருக்கு. ஒன்று பை கேண்டில்ஸ், இன்னொன்று செல் கேண்டில்ஸ். அதே ரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் கேண்டில் பாங்க. நியூட்ரல் கேண்டில் அப்படின்னா பையும் இல்லை செல்லும் இல்லை. ஸோ பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாக இருக்கிற ஸ்பேஸுக்கு பேர் நியூட்ரல் கேண்டில் பாங்க. அதுக்கு முன்னாடி கேண்டில்னா என்ன? ஸோ வி மஸ்ட் நீட் டு நோ வாட் அபவுட் த கேண்டில்ஸ். கேண்டில்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட மொமெண்டம் ஏரியாவை பிரிண்ட் பண்றதுக்கு பேர் தான் கேண்டில்ஸ். அதாவது இட்ஸ் ரிப்ரசென்டிங் த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வேல்யூ. அதாவது கேண்டில் வந்து பையர்ஸோட வேல்யூமையும் செல்லர்ஸோட வேல்யூமையும் ரிப்ரசென்ட் பண்றது தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இங்க பையர்ஸ் அதிகமா இருக்காங்களா செல்லர்ஸ் அதிகமா இருக்காங்களா அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்றது. ஆக்சுவலி ஒரு கேண்டில் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பை கேண்டில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஓப்பன் வித் லோ க்ளோஸ் வித் ஹை. அதாவது ஒரு பை கேண்டில் அப்படின்னா கீழே ஓப்பன் ஆகும், மேல க்ளோஸ் ஆகும். ஓகேவா? அதே ஒரு செல் கேண்டில் அப்படின்னா மேல ஓப்பன் ஆகும், கீழே என்ன ஆகும் அப்படின்னா க்ளோஸ் ஆகும். அதாவது நல்லா புரிஞ்சுங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கேண்டில் அப்படிங்கிறது இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது, நல்லா கீழே போட்டுங்கன்னா ஸோ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் மேல போய் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது பை கேண்டில். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஃபில்லிங் த கிரீன் கலர்ஸ். அதாவது நம்ம கேண்டில் பை கேண்டிலும் செல் கேண்டிலும் என்ன கலர்ல இருக்கணும் அப்படின்னா நான் தான் டிசைட் பண்ணுறேன். கிரீன் கலர்ல இருக்கணும்னா கிரீன் கலர்ல டிசைட் பண்ணிக்கலாம், ப்ளூ கலர்ல இருக்கணும்னா ப்ளூ கலர்ல, ஆரஞ்சு கலர்ல இருக்கணும்னா ஆரஞ்சு கலர். எனக்கு ஒரு பை ரெப்ரசன்டேஷன் என்ன கலர்ல இருக்கணும் நானே டிசைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகி கீழே அதோட லோ லெவல்ல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அது செல் கேண்டில். ஸோ புரிஞ்சிச்சா நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது? ஸோ இப்போ ஒரு கேண்டில் இப்படின்னா ஃபார்ம் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா ஒரு முழுமை தன்மை எப்படி அடையுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஸோ பை கேண்டில்னா என்ன, செல் கேண்டில்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த கேண்டில்ல ஒரு கேண்டிலுமே என்ன இருக்கும் அப்படின்னா லோ ஹை, லோ அண்ட் தென் ஹை. ஸோ இந்த மாதிரி கோடு இருக்கு தெரியுமா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விக். விக் அப்படின்னா என்னன்னா ஷேடோ. அதாவது ஒரு கேண்டில் போயிட்டு வந்த இடம், அதாவது மார்க்கெட் இது விக்கு வச்சுட்டாலே மார்க்கெட் என்னன்னு அந்த இடத்துக்கு டிராவல் பண்ணி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு மார்க்கெட்ல விக்கு வச்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம், டிராவல் பண்ணிருக்கு அப்படின்ற அர்த்தம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க.
ஒரு கேண்டில் இருக்கு. பை கேண்டில்னா என்ன, செல் கேண்டில்னா என்னன்னு பார்த்தோம். புரியுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பை கேண்டிலோட ரெப்ரசன்டேஷனை நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி தரேன். ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா ஸோ பை கேண்டில் ஓகேவா, ஓப்பன் க்ளோஸ் ஹை அண்ட் தென் லோ, இதுதான் ஒரு கேண்டில். பட் இந்த கேண்டில்ல ஆக்சுவலி இது என்னன்னு சொன்ன விக், அதாவது போயிட்டு வந்த பாதை. நல்லா புரிஞ்சுங்க, ஓப்பன் ஏரியா. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இந்த விக்கு விட்டுருக்கு அப்படின்னா, விக்குன்னா நான் என்ன சொன்னேன் அப்படின்னா போயிட்டு வந்த வழித்தடம். போயிட்டு வந்த வழித்தடம் அப்படின்னா இந்த இடத்துல விக்கு விட்டுருக்கு. மார்க்கெட் என்ன இருக்கு, கீழே வந்திருக்கு. லோக்கல் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா வந்திருக்கு. நெக்ஸ்ட் மார்க்கெட் அங்கேன்னு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அகைன் மார்க்கெட் ஹைக்கு டைரக்டா டிராவல் ஆயிருக்கு. டைரக்டா டிராவல் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி மார்க்கெட் வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ பிக் அப்படிங்கிறது போயிட்டு வந்திருக்கு. அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த இடத்துல தான் பிரிண்ட் பண்ணிருக்கு. ஏன்னா நான் இப்போ என் காலரி வச்சு நடக்கிறேன் அப்படின்னா என்னோட காலரி தடம் பதியுது தெரியுமா, அதே மாதிரி போயிட்டு வந்ததுனால இந்த விக்கு வந்து அப்படியே பதிஞ்சிருக்கு. அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, மார்க்கெட்டோட விக் ஏரியாஸ் இது இங்க இங்க. ஸோ இதை கனெக்ட் பண்றா என்ன இருக்கு, ஒரு கேண்டில். மார்க்கெட்டில் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். ஒரு மார்க்கெட் என்ன இருக்கு, ஓப்பன் ஆகி லோ வரைக்கும் டிராவல் ஆகி அகைன் மார்க்கெட் ஹைக்கு போயிட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இங்க என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிளிப் இம்பல்ஸ். இந்த லோவை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஏரியா அப்படின்னா பையிங். சோ பையிங் செனரியோலயே மார்க்கெட் என்ன இருக்கும், டிராவல் ஆகும். அப்போ அகைன் அதனால ஒரு புல் கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டிலுமே என்ன ஆகலாம், ஒரு புல் கேண்டிலை கிரியேட் பண்ண சான்சஸ் இருக்கு. ஃபார் an எக்ஸாம்பிள், ஒரு புல்லிங் செனரியோ நடந்துச்சு அப்படின்னா அதோட ரியாக்ஷன் புல்லிங் சைடே தான் நடந்துகிட்டு இருக்கும். இந்த இடத்துல ஆக்சுவலி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா புல் கேண்டில் எல்லாமே கிரீன் கேண்டில் வச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு புல் கேண்டில் இருக்கு தெரியுதா, இந்த இடத்துல ஒரு புல் கேண்டில் இருக்கு. ஸோ புல் கேண்டில் வரைக்கும் என்னோட லோட எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இந்த லோ உடைக்கிற வரைக்குமே மார்க்கெட் என்ன ஆக சான்சஸ் இருக்கு, புல் ஆக சான்சஸ் இருக்கு. மார்க்கெட் செல் கேண்டில் கிரியேட் ஆகுது. ஆனா இந்த கேண்டில் அதாவது இந்த செல் கேண்டில் ஹையை எப்போவும் மார்க்கெட் உடைச்சிருச்சு, அப்போ பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அப்போ மார்க்கெட் என்ன ஆகணும், புல் தான் ஆகணும். அப்போ பாருங்களேன், புல் கேண்டில் லோவை எடுக்காதது வரைக்கும் மார்க்கெட் அதாவது ஒரு கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணவும் ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிருக்கு. அப்போ இந்த கேண்டில் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்படி வருது, நெட் போகுது, திருப்பி ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகிட்டா என்ன ஆகிட்டு இருக்கு, மார்க்கெட் மேலே போய்கிட்டே இருக்கு. அப்போ பாருங்க, ஒரு கேண்டிலோட லோவையும் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு, கிளீனா என்ன ஆகிட்டு இருக்கு, மார்க்கெட் மேலே போய்கிட்டே தான் இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிளியரா மார்க்கெட் என்ன ஆகுது, மேலே போய்கிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான் தெளிவா தெரியும். இந்த புல் கேண்டில் லோவை உடைக்காதது வரைக்கும் மார்க்கெட் என்ன இருக்கு, தெளிவா மார்க்கெட்டு மேலே போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் புல் கேண்டில் லோ பிரேக் ஆகல, பாத்தீங்கன்னா தெரியும் புல் கேண்டில் லோவே உடைக்கல. ஏன்னா இந்த புல் கேண்டில் ஹையை இங்க எடுத்துட்டான், அப்ப புல் கேண்டில் லோவே எடுக்கல. ஸோ அப்போ அடுத்த கேண்டில் லோ எடுக்கல, அடுத்த கேண்டில் லோ சி கிளீனா பாத்தீங்கன்னா ஒரு புல் கேண்டில் கிளியரா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கேண்டிலுமே ஒரு ஸ்ட்ரக்சரை உள்ளடக்கி இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சரை நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாலே மார்க்கெட்ல ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். நான் சொல்லி கொடுத்த சாப்டரை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நான் இப்படிக்கு நான் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணல. இப்படி ஒரு புல் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆனது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா விக்கு, இந்த விக்கு தெரியுதா, இந்த விக்கு வந்தாலே அங்க என்ன இருக்கு, பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ ஓப்பன் ஆகி மார்க்கெட் லோக்கு வந்துட்டு எகைன் மார்க்கெட் ஹைக்கு போயிட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆகுது. அப்ப எகைன் அடுத்த கேண்டில் எப்படி வேணாலும் கிரியேட் ஆகலாம். சி அப்போ அந்த கேண்டில் எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டிப்பா நெக்ஸ்ட் செஷன்ல நான் உங்களுக்கு வந்து 1 by 1 நான் சொல்லி கொடுக்குறேன். இப்படிக்கு ஒரு கேண்டலோட ஃபார்மேஷன் என்ன, ஒரு கேண்டலோட பிரைஸ் ஆக்ஷன் என்னங்கிறத இந்த வீடியோவை 1க்கு ஒரு 3 times பாருங்க, கண்டிப்பா புரிய ஆரம்பிக்கும். புரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இதே மாதிரி வீடியோ கேண்டலோட சாப்டர் 2 உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கேண்டல் சாப்டர் 2ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் என்னோட கிளாஸஸுக்கு ஆர்வமாக இருக்கீங்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இன்னுமே மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணேன். இந்த பை see you all.